இந்த வீடியோவில் வந்து நம்ம குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்னால் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்னால் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சார்ஜ்னால் வந்து என்னன்னு தெரியணும். ஸோ சார்ஜ்னால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது எதோட ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான் எலக்ட்ரானோட ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி. இப்போ புரோட்டானோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜுன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜுன்னு சொல்கிறாங்க. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சார்ஜஸ்னால் வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து எவ்வளோ வந்து சார்ஜஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கண்டக்டர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கண்டக்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எலக்ட்ரான் வந்து இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. புரியுதா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே டோட்டலாக வந்து எவ்வளோ சார்ஜஸ் வந்து இருக்குது? 3 எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ சார்ஜோட சிம்பிள் வந்து நம்ம க்யூன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த கண்டக்டருக்குள்ளே வந்து எத்தனை சார்ஜஸ் இருக்குது? க்யூ ஈக்குவல் டு இந்த மைனஸ் முன்னாடி வந்தீங்கன்னா -3e எழுதுறாங்க. ஸோ இப்போ இந்த -3eங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற டோட்டல் சார்ஜுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை ஜென்ரலாக எப்படி எழுதலாம்? சார்ஜோட சிம்பிள் வந்து க்யூ, என்னன்னா வந்து இன்டீஜர். ஸோ இன்டீஜர்னால் 1 ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான் இருக்கும். அதுதான் வந்து நம்ம இன்டீஜர், அதாவது டெசிமல் வேல்யூவில் இருக்காமல் ஹோல் நம்பராக இருக்கிறதுக்கு தான் வந்து என்னது நம்ம இன்டீஜர்னு சொல்லுவோங்க. ஸோ அடுத்தது வந்து ஈனா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் வந்து நெகட்டிவில் எழுதுனீங்கன்னா அது எலக்ட்ரானோட வேல்யூ, அதே ஃபண்டமெண்டல் ஆஃப் யூனிட் ஆஃப் சார்ஜை வந்து நீங்கள் பாசிட்டிவில் எழுதுனீங்கன்னா அது புரோட்டானோட வேல்யூ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ புக்கில் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். The charge Q on any object is equal to. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கினாலும் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற சார்ஜோட மதிப்பு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா an integral multiple of this fundamental unit of charge E. ஸோ அதில் இருக்கிற ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜோட இன்டகரல் மல்டிப்புளில் தான் நம்ம சார்ஜ் க்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம க்யூ ஈக்குவல் என்இன்னு சொல்கிறாங்க. ஹியர் n இஸ் எனி இன்டீஜர். ஸோ அதோட வேல்யூ வந்து 0, +or -1 +or -2 +or -3 +or -4 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம திஸ் இஸ் கால்டு குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். The charge Q on any object is equal to an integral multiple of this fundamental unit of charge E. So Q equal NE. Here N is any integer 0, +or -1, +or -2, +or -3, +or -4 etc. This is called quantization of electric charge.